என்னால அவமானத்துல தலை நிமிர முடியல. எவ்வளவு பெரிய அசிங்கம். என்னமோ வாய்கிலேயே பேசினாங்க, இங்க கூட்டு வந்து கும்மி அடிக்கிறாங்க. பொம்மியாம் பொம்மி. நாம என்னங்க சொல்ல முடியும்? வீடு முழுக்க பொம்மிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவளை எதிர்த்து பேச முடியுமா என்ன? ஏன் நம்ம மனோக்கு என்ன குறைச்சல்? அவனை அனுப்பிச்சிருக்கலாம். அவன் கண்டிப்பா எல்லா ரவுண்ட்லயும் ஜெயிச்சு வந்திருப்பான். ஆமாமா. அவனுக்கு தெரியாத ஸ்வீட்டா? எப்பவோ சுட்ட அதிரசத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் அவ வண்டியை ஓட்டிட்டு இருக்கா. மாமா, நாம மட்டும் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சம்பந்தப்பட்டவளே வரா. அவளை கிழிச்சு தொங்க விட்டு தோரணம் கட்டினாதான் அவளுக்கு புத்தி வரும். ரெடியா இருங்க. நல்லா கேளுங்க. ஏய் நில்லு, வாங்க. என்னங்க? என்னங்க போட்டியில நீ இப்ப என்ன பண்ண? போட்டியில நீ கலந்துக்கிட்டா அப்படி பண்ணிருவே இப்படி பண்ணிருவேன்னு ஏதோ பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி நேத்து உன் புருஷன் சவால் விட்டு பேசினா, இப்ப என்னாச்சு? என்னத்தை கிழிச்சிட்டு வந்த? அது இல்ல, அது வந்து நான் ட்ரை பண்ணேன். ஆமா, நீ பண்ணது கரெக்ட் தான். தோக்கறதுக்கு ட்ரை பண்ணி கரெக்டா தோத்திருக்க. நீ எல்லாம் ரோடா சுத்தி அதிரசம் விற்கிறதுக்கு தான் லாய்க்கு. இப்படி வந்து இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை. இதுக்கப்புறமாவது உன் யோகிதை என்னன்னு புரிஞ்சுக்க. விட்டுட்டு போட்டியில கலந்துக்கிறேன் அது இதுன்னு அஞ்சலி ஸ்வீட்ஸ் பேரை நாரடிக்காத. புரியுதா? ஓ இந்த பாரு, ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேட்டு நடந்துக்க. உன் புருஷன் சொன்னான்னு ஆடிக்கிட்டு ஏதாவது பண்ண, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டா நீ பெரியாளா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மாமா. யாருக்கு யார் மாமா? சை, அப்படி கூப்பிடுறதுக்கு உனக்கு அருகதை இருக்கா? முதல்ல எந்த தகுதியும் தராதரம் இல்லாத நீ என்ன மாமா மாமான்னு வேற கூப்பிடுற. போட்டியில ஜெயிச்சுட்டு வானா அங்க போய் கோழி பிடிச்சிட்டு இருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? உன்னெல்லாம் கொண்டு வந்து நிக்க வச்சாரு எங்க அப்பா, அவரை சொல்லணும். அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்குன்னு எவ்வளவு பெரிய பேர் இருக்கு தெரியுமா? அதோட மானம் மரியாதை எல்லாத்தையும் ஒரே நாள்ல குழி தோண்டி புதைச்சிட்டல்ல. உனக்கு நிம்மதி தானே? சத்தியமா நான் வேணும்னு எல்லாம் பண்ணலங்க. ஐயோ, இவங்க மாறி மாறி இவ்வளவு திட்டி அவ்வளவு வர வச்சிருவாங்க போல இருக்கு. போட்டியில நீ ஜெயிக்கல, அப்புறம் நடக்கிறத வேற சொல்லிட்ட. என்ன என்ன உங்க பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இவ போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தோட மானம், கடையோட மானம் மொத்தத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறாள, அதான் பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை இருக்கு போதீங்க? இவளுக்கு எனக்கு என்ன வாக்கிய தராரா இருக்கு? பத்மநாபன், இது பொது இடம். தயவு செஞ்சு வார்த்தைய அளந்து பேசுங்க. இப்படி பொது இடத்துல வச்சு அவளை அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓ, இவன் மட்டும் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மள மட்டும் பொது இடத்துல வச்சு அசிங்கப்படுத்தலாமா? அவளுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா? இங்க பாருங்க, போட்டின்னு வந்துட்டா ஒருத்தர் ஜெயிக்கணும், ஒருத்தர் தோத்துதான் ஆகணும். இன்னும் 2 ரவுண்ட் இருக்குல்ல, பாத்துக்கலாம். ஆமா ஆமா, இனி 2 ரவுண்ட் ஒன்றும் சாப்பிட்ற போட்டி இல்லை, உட்காந்து சாப்பிட்டு ஜெயிக்கிறதுக்கு. அவங்க சொல்றத கரெக்டா செய்யணும். உனக்கு என்னடா தெரியும்? நீ நேத்து வந்தவன், நீ எல்லாம் பேசுறியா? தொலைச்சு பாத்துக்க. நீயே பசிதா தவ மேல கோவப்படுற? அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? பொம்மி இப்படி போட்டியில தோத்ததுனால தானே இவங்க எல்லாம் இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறாங்க. அது கூட புரிஞ்சுக்காம பேசுற. இங்க பாருங்க, எல்லாரும் எல்லா இடத்துலயும் ஜெயிக்க முடியாது. ஏதோ ஏமாந்தா அவ தோத்துட்டா. இப்ப அடுத்து நடக்க போற 2வது ரவுண்ட்ல நிச்சயம் அவ ஜெயிப்பா. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். அப்ப எழுதி கையெழுத்து போட்டு தருவியா? கண்டிப்பா, நிச்சயமா எழுதி கையெழுத்து போட்டு தரேன். என்னங்க பொம்மி, இப்போ நான் பாத்துக்கிறேன். என்னத்த நீ பார்க்க போற? ஏன் எனக்கு பார்க்க தெரியாதா? நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா அடுத்த 2 ரவுண்ட்லயும் தோத்து நம்ம குடும்பத்தோட மானத்தை மொத்தமா வாங்கத்தான் போறா. கண்டிப்பா பொம்மி ஜெயிப்பா. பெருசா ஜெயிப்பாளாம். எனக்கு நம்பிக்கை இல்ல.
என்னடா என்னாச்சு? எதுக்கு இப்படி நின்னு அழுதுட்டு இருக்கீங்க? என்னடா ஆச்சு? பலூன் பறந்துருச்சா? நான் எடுத்துட்டு வரேன், அழாத. இரு இரு இரு. என்ன இது இப்படி போகுது? சொல்லி வச்ச மாதிரி எங்கேயோ போகுது. அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. போங்க, நீங்களும் அதுக்கு வாய்க்கரிசி போடுறதுக்கு ரெடியா இருங்க. ஐயோ, இது நடக்க கூடாதுன்னு நினைச்சிடும், அதெல்லாம் நடக்குது. நான் பார்த்து பார்த்து வளர்த்த சாம்ராஜ்யம் என் கண்ணெதிரிலேயே மண்ணுக்குள்ள போதே. அஞ்சலி ஸ்பீச் ஒண்ணு இல்லாமையா போயிடுமா? எதுக்காக நேத்ரா இப்படி கட்டம் கட்டி நம்மள அழிக்க பார்க்கறான்? பூமி, என்ன பூமி இது? எப்ப நீ இந்த உலகத்தை விட்டு போனியோ அப்பவே எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு. எங்க முகக்குறிப்ப பார்த்து பார்த்து என்ன வேணும்னு கேட்டு கேட்டு எல்லாமே செய்வேன். ஆனா தள்ளாத காலத்துல இந்த கணவனை விட்டுட்டு போயிட்டல. உனக்கு எப்படி மம்மி மனசு வந்துச்சு? ஒரு நிமிஷம், அந்த ஒரே ஒரு நிமிஷம் சுதாரிப்பா இருந்திருந்து எங்கேயும் போகாம இருந்திருந்தா இப்படி ஆயிருக்காது இல்ல? இப்ப எதை கொண்டு ஆத்துறது உன்னோட இழப்ப? எவ்வளவு வாழ்ந்தாலும் மனசு சமாதானமாக மாட்டேங்குது. அந்த துக்கம் தீர்றதுக்கு முன்னால இவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறது இன்னும் வேதனையை தருது. இந்த போட்டியில ஜெயிக்கணும். என்னது எப்படி போகுது? ஐயா, என்ன இது? காத்துக்கு போற மாதிரியே தெரியலையே. ஏதோ கால் முளைச்சு கூட்டின்னு போற மாதிரில தெரியுது. உன்னை விட்டா நான் பாரு, உன்னால அந்த பாப்பா அப்படி அழுவுது. உன்னா ஏய், யோ யோ பெருசு பெருசு, என்னாச்சியா? யோ யோ எழுந்திரியா? நான் போட்டியில தோத்துட்டேன், இப்படி வந்து உழுந்துட்டியா நீ? யோ பெருசு பெருசு இருந்தா நான் ஜெயிச்சிருப்பையா. சத்தியமா எனக்கு தெரியாதியா? எந்திரியா, எனக்கு பயமா இருக்குது. யோ யோ எந்திரியா, எந்திரியா. நான் பார்த்துக்கிறேன். மடி ராணி, மாத்திரையை கொடுத்துட்டு நீ கிளம்பு. நீ அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகணும். யோ, நீ பாட்டுக்கு போன்ற. நான் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பாங்க? என்ன போ சொல்லிட்டு நீ போயிராதயா. வந்து பாக்க சொல்ல எனக்கு உசுரே போயிச்சு தர்மா. இந்த பலூன் பின்னாடி ஓடி வந்தான் காட்டி உன்னை பார்த்தேன். யோ பெருசு, இந்த பலூன் தாயா என்னை எங்க கூட்டிட்டு வந்துச்சு. சரிம்மா, நீ போமா. யோ பெருசு,
நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேயா. ஒண்ணு கடக ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்றது? யோ, இதெல்லாம் வெறும் போட்டிதாயா. உசுறு அதை விட முக்கியம் தெரியும்ல. இல்லம்மா, சொன்னா கேளு. முடியாதுன்னா முடியாது. இங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு ஃபோன் பண்ணி எதனா மருந்து இருந்தா எத்தனை வர சொல்றேன். ஐயோ ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்மா. இரு பெருசு, ஆ. இங்க டாக்டர் எல்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து செக்கிங் பண்ணிட்டோம். அப்புறமா நான் போய்கிறேன். ராணி, ஐயோ இருமா, நான் சொல்றத கேளுமா. எதுவும் வேணாம், நான் சீக்கிரம் சரியாயிடுவேன். நீ போமா. சரி, இப்போ மாத்திரை போடு. இரண்டாவது போட்டி ஆரம்பமாக போகுது. போட்டியாளர்கள் மேடைக்கு வந்த போட்டி ஆரம்பிச்சிடலாம். அண்ணி எங்க? என்ன இன்னும் வரவே இல்ல? போட்டி வர ஸ்டார்ட் ஆக போகுது. தர்ஷினி, பொம்மி எங்க? தாத்தாவையும் காணா, பொம்மியும் காணாமே. எங்க போனாங்க? தெரியல. நயா பெருசு, இன்னைக்குன்னு பார்த்து டாக்டர் வரலையா. உனக்கு ஏதாவது முடியாம போச்சுன்னா என்ன பண்றது? அதெல்லாம் பரவாயில்லம்மா, நீ போட்டிக்கு போமா. யோ, நயா நீ போட்டி போட்டின்னு சும்மா கத்தின்னு கிடக்குற. இதுக்கப்புறம் நீ போட்டி போட்டின்னு சொன்ன உன் போட்டி எடுத்துருவ, ஜாக்கிரதை. கம்முன்னு. ஆமா, இன்னைக்கு போட வேண்டிய மாத்திரையெல்லாம் நீ ஏன் போடல? அது இன்னைக்கு போட்டிங்கிற பதட்டத்துல ஓடாம விட்டுட்டோம். நயா நீ ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி சொல்லுற. இப்ப பாரு, முடியாம பத்துனுக்குற. இல்ல என்னைய வேற போன்ற. பெருசுதான் போட்டி போட்டின்னு கதிரின்னு கிடக்குது. இது முன்னாடி பேசின ரிஸ்க் ஆயிரும். ஆனா அண்ணா, போன் ஃபுல்லா ரிங் ஆகி கட் ஆயிடுச்சுண்ணே. என்னம்மா, ஏதோ போன் வந்தது போல இருக்கு. அது ஒன்னும் இல்ல, ஏதோ கம்பெனில இருந்து போனியா. சரி சரி, இப்ப நீ நல்லா படு. வா. எங்க போனான்னு தெரியல. ஸ்டேஜுக்கு பொம்மை மேடமா வந்துட்டா போட்டிக்கான விதிமுறைகளை சொல்லி இது என்ன மாதிரியான ரவுண்டுன்னு ஆரம்பிச்சிடலாம். என்ன பொம்மை மேடம் வந்துட்டு இருக்காங்களா? நேரம் ஆகுது சார். ஐயோ, என்ன இவ இப்படி அசிங்கப்படுத்துற மாதிரி போட்டிக்கே வராம இருக்கா? நம்ம குடும்பத்துக்கே அவமானம். அப்பா சொன்னா கேக்குறாரா? இனி பொம்மி வரமாட்டான்னு நினைக்கிறேன். முதல் ரவுண்ட்ல தோத்தத நினைச்சு அவ போட்டிக்கே வராம ஓடிட்டா. இனிமே என்ன முடிவெடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. போட்டி தொடங்குற நேரத்துக்குள்ள இன்னொருத்தங்க வரலன்னா பாக்கி இருக்கிறவங்க தானே ஜெயிச்சவங்க. இங்க பாருங்க, அப்படி எல்லாம் பண்ண கூடாது. பொம்மி எப்படியாவது வந்துருவா. எப்ப வருவா? டைம் சொல்லுங்க சார். வந்துருவான்னு சொல்றேன்ல, நான் எப்படியாச்சும் அவளை கூட்டிட்டு வரேன். இது என்ன உங்க தெருவுல நடக்கிற பூஜையா? போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்றீங்க? இது போட்டி, ஸ்வீட் காம்படிஷன். மேடம், ஒரு 5 minutes டைம் கொடுத்து பாப்போம். அப்போ அவங்க வரலனா நீங்க தான் வின்னர் மேடம். ஓகே, தேங்க்யூ மேம். நான் இப்பவே போய் கூட்டு வந்துடுறேன். இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்கண்ணே. பொம்மை மேடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப பெரிய ஜாம்பவான். ஏற்கனவே அவங்க கலந்துகிட்ட அத்தனை போட்டியிலையும் ஜெயிச்சு முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க போட்டிக்கு வராம இருக்கிறது எங்களுக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கு. எனிவே என்ன ஆகுதுன்னு பாப்போம். அதுக்குன்னு பாதியிலேயே போயிடுவாங்களா? என்ன இது?
எல்லாருக்கும் ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் ஒரு பக்கம் மகிழ்ச்சி தான் இருக்கும். பொம்மி மேடம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அதனால வேற வழி இல்லாம போட்டியோட ஃபைனல் ரிசல்ட்டையே அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கோம். ஏன்னா 3 ரவுண்ட் நடக்க வேண்டிய போட்டி இந்த 2வது ரவுண்ட்லயே முடிச்சு வைக்க வேண்டியதா போச்சு. அதனால தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அது என்ன உங்களுக்கு? ஏன் இப்படி பண்றாங்க? ஓகே, இன்னொரு 5 செகண்ட் பார்க்கலாம். 5 4 3 2 ஏய் பொம்மி மேடம் வந்துட்டாங்க. போனா எப்படி வந்தா? ஆளே ஒரு விதமா தெரியறால. உன் ஸ்டைல் எல்லாம் இங்க செல்லாது. ஸ்வீட் செய்யணும். அத நான் சொல்ற மாதிரி ஒரு இடத்துல வச்சு ஒரு பச்சை கலர் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணிடு. அதை நான் கரெக்டா எடுத்துக்குவேன். புரியுதா? ரெண்டாவது போட்டி இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. பொம்மி மேடம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்னு பயங்கர கான்ஃபிடென்ட்டோட மேடையில வந்து நின்னுட்டாங்க. இப்போ அவங்க பின்னி படம் எடுக்க போறாங்கன்னு நமக்கு நல்லாவே புரியுது. இப்ப அடுத்த போட்டி என்னன்னா 10 விதமான ஸ்வீட் செய்யறதுக்கான பல்வேறு விதமான பொருட்கள் அடுக்கப்பட்டிருக்கு. இவங்க ஆளுக்கு ஒரு ஜாடியை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். அதுல என்ன வந்திருக்கோ அந்த ஸ்வீட்டை கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள செய்யணும். அதுதான் போட்டி. கம் ஆன் பொம்மி அண்ட் நேத்ரா, நவ தி கேம் ஸ்டார்ட்ஸ். பொம்மி மேடம் சூப்பரா செய்றாங்க. வாவ்! நீ என்ன ஸ்டைல் காட்டினாலும்
இன்னைக்கு ஜெயிக்க போறது நான் தான். நீ என்ன பண்ணாலும் சரி, நான் அதிரசத்தை செஞ்சு அசத்த போறேன்.